ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ 4 எடுத்துருக்கேன், ஆனியன் 2 எடுத்துருக்கேன், கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் கட்டரில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிடலாம். மேஷ் பண்ண பொட்டேட்டோ ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். சால்ட்டு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாக்கா இது மாதிரி ஈஸியாக செஞ்சு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பொட்டேட்டோவும் சீஸ் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மைதா மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிகானோ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி இருந்தாக்கா நீங்கள் ஆட் பண்ணிடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க. சோம்பு வந்து யூஸ் பண்ணுறப்ப அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் நிறையா கலர்ஸ் சேர்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணியில் நிறையா கலர்ஸ் சேர்க்குறாங்க. இப்போ மொசரில்லா சீஸ் வந்து துருவி வச்சது ஆட் பண்ணிக்கலாம். ஆர்கானிக்காக இருக்கிற ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் வந்து இன்க்ரீடியன்ட் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஹோமியோபதி ஷாம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். மேகியில் வந்து கேன்சர் வரும்னு சொன்னாங்க, தடை பண்ணவே இல்லை. ஷாம்பு அப்படி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு வாங்காதீங்க. பிரெட் கிரம் செய்கிறதுக்காக பிஸ்கெட் இல்லைனா பிரெட் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சிடலாம். ஆனியன் மொசரில்லா சீஸில் வந்து கொஞ்சமாக தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறப்போ உருண்டை பிடிக்கிறப்ப ஈஸியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் வந்து ரொம்ப இழுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை மாதிரி பிடிச்சி பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதுலேயும் டிப் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் வந்து ஹோல் மாதிரி பண்ண பிறகு க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க மொசரில்லா சீஸ் வச்சிடலாம். இப்போ நான் செய்கிற மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குலாப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் கிரம்ஸ்லேயும் நல்லா டிப் பண்ணிடலாம். இப்போ அழகாக உருண்டை பண்ணியாச்சு. இது மாதிரி பிளேட்டில் வந்து எல்லா உருண்டையும் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். பேனில் உருண்டை போடக்குள்ளே பக்கத்தில் போடாதீங்க. சீஸ் இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். ரொம்ப நேரம் வந்து பிரட்டி போட வேணாம், உடஞ்சிரும். நல்லா ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டுடலாம். ஸோ நான் இப்போ காட்டின மாதிரி எல்லா உருண்டையிலையும் சென்டரில் வந்து சீஸ் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னா நீங்கள் வந்து கட்லெட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் வந்து ஒரு வாட்டி செஞ்சால் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பிளேட்டில் மாற்றிடலாம். மட்டன் சிக்கனில் வந்து நம்ம குஃப்தா செய்வோம். அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே வீட்டிலே சூப்பராக செஞ்சிடலாம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.